நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவினை தமிழக முதல்வர், துணை முதல்வர் பச்சை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள். அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தகவல். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற 16ஆம் தேதி அரசு வழிகாட்டுதல்படி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி விழா குழுவினர், பேரூராட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார், துணை சூப்பரண்ட் ஆனந்த் ஆரோக்கியராஜ், வருவாய் கோட்டாட்சியர் முருகானந்தம், வட்டாட்சியர் பழனிக்குமார், அதிமுக ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் சர்க்கரை ஆலை தலைவர் ராம்குமார் மற்றும் நாட்டாமை சுந்தர், பாலாஜி, சுந்தர் ராகவன் உள்ளிட்ட விழா குழுவினர், கால்நடை மருத்துவர் குழுவினர், சுகாதாரத்துறை மருத்துவர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், பேரூராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் வாடிவாசல் பகுதி, பார்வையாளர்கள் அமரும் கேலரி, காளைகள் நிறுத்தப்படும் இடம், மாடுபிடி வீரர்கள் நிற்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உலக புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதையொட்டி தமிழக முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் பச்சை கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளனர். மேலும் காளைகளை பதிவு செய்யும் நாளான 10ஆம் தேதி, 11ஆம் தேதிகளில் அவனியாபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியிலும், 11 மற்றும் 12ஆம் தேதி பாலமேட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியிலும், 12 மற்றும் 13ஆம் தேதி அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியிலும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறும். மாடுபிடி வீரர்களுக்கும் 9ஆம் தேதியில் பதிவு செய்யப்படும். தகுதி உள்ள காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழும், வீரர்களுக்கு உடல் தகுதி தேர்வும், கொரோனா பரிசோதனை நடைபெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். இதில் தகுதி பெற்றவர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டியில் மணிக்கு 75 நபர் வீதம் மொத்தம் 8 சுற்றாக 300 வீரர்களுக்கு மிகாமல் அனுமதி அளிக்கப்படும். பார்வையாளர்கள் தனிமனித இடைவெளியுடன் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வரும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவர். பொதுமக்கள் கூட்டம் கூடாத வகையில் ஆங்காங்கே LED திரையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியில் அனைத்து காளைகளும் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஒரு ஜல்லிக்கட்டில் களமிறங்கும் காளைகள் மற்றொரு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி இல்லை என விழாக்குழுவினர் அறிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள சாத்தியார் அணை பொங்கலோ பொங்கல் என பொங்கி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இதனை நானும் மகிழ்ச்சியுடன் பார்வையிட செல்கிறேன் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடுகளையும் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அதிகாரிகள், விழா குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.